ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி கண்ணன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கண்ணன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த நிசார் என்ற செயற்கைக்கோள் எத்தனையோ நம்ம புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கோம். ஆனால் இதுக்கு நம்ம ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறோம், இவ்வளோ எக்ஸாஜரேஷன் கொடுக்குறோன்னும் போது அது அவ்வளோ ஒர்த்து நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சொல்ல போனா இது நம்ம இன்னும் கூட அதிக பட்ஜெட் ஒதுக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இது அவ்வளவு முக்கியமான பயன்பாடு உள்ளது. அதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இது சிந்தட்டிக் அபெர்ச்சர் ரடார் 2 அலைவரிசையில சேரும். இது முதல், அதாவது நாசா கூட இஸ்ரோவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒப்பந்த செயற்கைக்கோள். இது நம்மளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதே இருக்கு. அதனால இது நிச்சயமா இது நல்ல வெற்றிகரமா நடக்கும். இது போல இன்னும் மேலும் விஞ்ஞான பலன்களுக்காக செயற்கைக்கோள் திட்டங்கள் அமெரிக்காவுடன் நாசாவுடன் செய்வது இன்னும் நமக்கும் நாட்டுக்கும் உலகத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ நாசாவுக்கும் இஸ்ரோவுக்குமான ஒரு கொலாபை பார்க்குறோம் சார். வரும் நாட்களில் நம்ம இன்னும் பிற நாடுகளோட விண்வெளித்துறையோட ஒரு கொலாபை நாம எதிர்பார்க்கலாமா? இந்த கூட்ட ஆய்வு இஸ்ரோக்கு எந்த வகையில் பயனளிக்கும்? நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. இன்னும் நிறைய நாடுகள் ரொம்ப ஆர்வமா இருக்கின்றாங்க. இப்ப இந்த இடத்துல என்னுடைய சொந்த அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு, 10-12 வருடங்களுக்கு முன்பு ஒரே சமயத்தில் ஒரே அறையில் ரஷ்ய குழுவினருடன் அமெரிக்க குழுவினரும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், வெவ்வேறு செயற்கைக்கோள் திட்டங்களுக்காக. இது தொடர்ந்து இஸ்ரோவுடைய ஏறுமுகமான ஒரு திட்டமாக வந்துட்டு இருக்கு. மற்ற நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டியது. இது நமக்கு இஸ்ரோவுக்கு நிச்சயம் பலனுள்ளதாக இருக்கும். அதனால நம் இதுவரை செயல்படுத்தாத புதிய அறிவியல் நுணுக்கங்கள், புதிய செயற்கைக்கோள் வடிவமைக்கும் முறைகள், சோதனை முறைகள், மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் நாம இதுவரைக்கும் அவசியம் இல்லை நம்ம செய்யாம இருந்தது. இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நமக்கு. அதனால இது நிச்சயம் நாசாவுக்கு, மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சார், இந்த மாதிரி ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எப்போ அனுப்பினாலுமே அதோடைய பயன்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது ரொம்ப கிளீஷேவான தகவல், நிலப்பரப்பு ஆய்வு செய்யும், இந்த மாதிரியான விஷயம் தான் சொல்வோம். ஆனால் இந்த நிசாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, எல்லாரோடையும் தரவுகளை ஷேர் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான உதவிகள் இது கிடைக்கப்பெற இருக்கிறது மற்ற நாடுகளுக்கு? அதாவது பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தரைப்பரப்பை எந்த இடத்திலும் கூட, அதாவது உலகத்துல எந்த மூலை முடுக்க கூட நம்ம தரைப்பரப்பை எந்த நேரத்திலும், இரவு பகல் இல்லாமல் எந்த நேரத்திலும் நம்ம புகைப்படங்கள் எடுக்க முடியும். அது புகைப்படங்கள் மிகவும் நுணுக்கமாக ஹை ரெசல்யூஷன் முறையில் இருக்கும். அதனால இது புது புது அப்ளிகேஷன்ஸ், பலன்களுக்கு நமக்கு வழிவகுக்கும். அது இல்லாம இது நம்ம மற்ற நாடுகளும் ஷேர் பண்ணும்போது அவங்களும் இந்த தரவுகளை வச்சு புது கண்டுபிடிப்புகள் கொண்டு வர மிகவும் நல்ல வாய்ப்பு உள்ளது. அதனால இது இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் உள்ளது என்றாலும் தரவுகள் மற்ற நாடுகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற செய்தி மிகவும் வரவேற்கத்தக்க செய்தி என்பது முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணு. சார், நீங்க இஸ்ரோல பணியாற்றியவர் அப்படின்றதுனால அவன பர்சனல் நோட் நான் இதை கேட்குறேன். இஸ்ரோவை பத்தி இந்த மங்கள்யான் வந்த போதெல்லாம் கிண்டல்கள் அடிக்கப்பட்டது இல்லையா? அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகளையும் கிண்டல் அடிச்சிருந்தாங்க நம்மளுடைய விண்வெளித்துறையை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாசா கூடவே நம்ம கொலாப் பண்றது, ஒரு இஸ்ரோல வேலை பார்த்த ஒரு நபரா உங்களுக்கு இது பர்சனலா எவ்வளவு ஸ்பெஷல் மூமெண்ட்? இது இஸ்ரோல பாத்தீங்கன்னா என்னைக்கும் மற்றவர்களுடைய பாதகமான விமர்சனங்களை நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இஸ்ரோவோட பெரும்பாலான விஞ்ஞானிகளும் குழுவும், பொறியாளர்கள் குழுவும், மற்ற எல்லோரும் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய வேலை எதுவோ அதுதான் முக்கியம். அதை முக்கியமா பார்த்து அது சரியாக செய்கிறோமா, அதை வெற்றிகரமாக கொண்டு வருகிறோமா அப்படின்ற எண்ணத்திலேயே தான் நான் ஓடிட்டு இருப்போம். அதனால
தப்பி தவறி ஏதாவது செயல்பாடுகள் குறைவு வந்தா கூட அதை உடனே திருத்தி மறுபடியும் அதை செய்து வெற்றிகரம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஸோ இது வரைக்கும் சரி, இனிமேல அந்த என்ன சொல்றதுன்னா அந்த மைண்ட் செட் அப்படின்றது இஸ்ரோ ஆரம்பத்திலிருந்தே அப்படியே வளர்க்கப்பட்டது. அதனால இனிமேல் அது மிகவும் போக போக மிகவும் வலிமையாகத்தான் இருக்கும் அந்த மைண்ட் செட். அதனால இது நம்ம மற்றவர்களுடைய விமர்சனங்களை அதே பாதகமான விமர்சனங்களை பெருசா எடுத்துக்கல. சாதகமாக நம்ம போற்றி புகழ்வது ஓகே, நல்லபடியா இருக்க ஒரு திருப்தி அப்படின்னு எடுத்துட்டு அது நம்ம தலைக்கு போகாது, மனசுக்கு போகும். அதை வச்சு நம்ம மறுபடியும் இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் எங்களுக்கு வரும். அந்த மாதிரிதான் நாங்க இது வரைக்கும் எல்லாரும் பணியாற்றி இருக்கிறோம். இனிமேலும் இஸ்ரோல அப்படிதான் நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தொடர்ந்து பேசலாம் திரு கண்ணன். நேயர்களே, கடைசி ஒரு நிமிஷம் கவுண்ட் டவுன் அங்கே போயிட்டு இருக்கு. அங்கே அந்த பக்கம் ஸ்ரீஹரிகோட்டாவில் வங்காள விரிகுடா அந்த பக்கம் நம்மளால பார்க்க முடியும். இந்த பக்கம் விண்ணில் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறது GSLV F-16. இன்னொரு பக்கம் உள்ள விஞ்ஞானிகள் எப்படி பரபரப்பு தோய்ந்த முகங்களோடு இருக்காங்க அப்படின்றதையும் காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் எவ்வளவு மக்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள், இந்திய விண்வெளித்துறையின் மீது அதீத ஆர்வம் காட்டக்கூடிய பொதுமக்களும் மாணவர்களும் அங்கு திரண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். இன்னும் 30 வினாடிகள் தான், 27 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஒரு 20 செகண்ட்ஸ்ல விண்ணில் சீரிப்பாய இருக்கிறது. இடையே விண்வெளி ஆர்வலர் கவியரசு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கவியரசு, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிற முதல் கேள்வி, இந்திய விண்வெளித்துறையே இண்டிஜினஸா நல்லா செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இந்த கொலாப், அது கூட்டு ஆய்வு அப்படின்றது ஏன் முக்கியத்துவம் பெறுது? நம்ம ஏன் இந்த கொலாபுக்குள்ளார போகணும்? அதனுடைய அவசியம் என்ன? வணக்கம் பார்த்திபன், மிக்க மகிழ்ச்சி உங்களோட இணைப்புல இணையறதுக்கு. இன்னைக்கு நம்ம ISRO GSLV F-16 ஏவூர்தி மூலமா நிசார் சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க. நீங்க அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, நிசார் அப்படிங்கிறது என்னன்ட்டு. இதுல நான் குறிப்பா ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க டெக்னிக்கலா சொல்ல விரும்புறேன். இதுல இந்த சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த தொழில்நுட்பம் எல்லார்கிட்டையும் படிப்படியா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த கூட்டு முயற்சியை நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம கிட்ட we are very specialized in S-band. S-band அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட 3.20 GHz அலைவரிசை, அதாவது 12 சென்டிமீட்டர் அலைவரிசையை பயன்படுத்தக்கூடிய ஒரு ரேடார் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி நம்ம நாசா கிட்ட L-band, அதாவது 1.25 GHz அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய 24 சென்டிமீட்டர் இதை கொண்ட ஒரு ரேடார் இருக்கு. இதை ரெண்டையும் இணைச்சு நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை தான் இன்னைக்கு அவங்க அனுப்புறாங்க. நீங்க கேட்ட மிக முக்கியமான கேள்வி, இந்த கூட்டு நடவடிக்கை தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. கண்டிப்பா திரு பார்த்திபன், ஏன்னா நம்ம கிட்ட ஒரு S-band டெக்னாலஜி இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு L-band டெக்னாலஜி இருக்கு. இதுவரைக்கும் உலக நாடுகள் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா, தங்க கிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தை தங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த கூட்டு முயற்சியில ISROவும் நாசாவும் ஒன்னா சேர்ந்து எடுத்து வைக்கிற கூட்டு முயற்சியில நம்மளுடைய தொழில்நுட்பத்தையும் அவங்க பயன்படுத்த போறாங்க, அவங்களுடைய தொழில்நுட்பத்தையும் நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்த நம்ம 2 தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்றோம். உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கிளாசியர், அதாவது பனிக்கட்டிகள் உருகிறத பத்தி சொன்னீங்க இல்லைங்களா. இப்ப நம்ம கிட்ட அந்த பனிக்கட்டி உருகிறத மெஷர் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இல்ல. ஆனா நிலச்சரிவுகளை நம்ம மானிட்டர் பண்றதுக்கான தொழில்நுட்பமும் கடல்கள் அதிகமாகிற தொழில்நுட்பமும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 2 தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பனிப்பாறைகள் உருகிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியாம இருந்தது. இன்னைக்கு இந்த டெக்னாலஜி நாசாவோட சேர்ந்து கொலாபரேட் பண்றதுனால அந்த தொழில்நுட்பமும் நம்ம கையில படிப்படியா அடி எடுத்து வைக்கிறது திரு பார்த்திபன். இதன் மூலமா இன்னும் அதிகமான கிளைமேட், வானிலைகள்ல ஏற்படுற சேஞ்சஸை நம்மளால முன்கூட்டியே கணிச்சு அதற்கான ரெமடியல் ஆக்ஷன்ஸ், அதாவது முன்கூட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நம்மளால தெளிவா எடுக்க முடியும். இது நமக்கு மட்டும் பயன்படுறது இல்ல, அவங்களுக்கும் நாசாவுக்கும் பயன்படுத்த போறது. முக்கியமான விஷயம் இது நீங்க சொன்ன மாதிரி 12 நாட்கள்ல கண்டிப்பா அதை ஃபுல்லா சுத்தி வருது இல்லையா. நம்மளுடைய ஏரியாவை மட்டும் மெஷர் பண்ணாம த்ரூ அவுட் த குளோப், அதாவது பூமி பந்தோடைய 5 இடுக்குகள் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்க போகுது. அதுதான் இதோடைய முக்கியமான விஷயம். 2 நாடுகள் கூட்டு சேர்றதுனால இந்த தொழில்நுட்பம் எல்லா நாடுகளுக்கும் பயன்பட போகுது. இது மூலமா இந்தியா ஒரு சூப்பர் பவரா எமர்ஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு திரு பார்த்திபன். கவியரசு, இந்த S-band L-band பத்தி இன்னுமே விரிவா உங்ககிட்ட கேட்க விரும்புறேன்.